கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவ கிருபையினால் இந்த வியாழக்கிழமை தோறும் ஆலயத்திலும் இந்த காணொளி மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தின் 3 வசனம் வரைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கும் 4ஆம் வசனம் பாருங்கள். ஏனா அங்கும் இங்கும் போகாம கோர்வையா பேசுகிறேன் என்றால் அந்த பகுதியை நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. 4ஆம் வசனம், அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனுக்கென்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். இப்ப இந்த வார்த்தை படிக்கும் போது உங்களுக்கு புரியாது, அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. ஆனா அதுல இருக்கிற விஷயங்கள் பாருங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், அவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. அவர் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது தேவனை பற்றி பார்க்கிறோம். அவர் தேவனை குறித்து அறிய முடியும். அவன் அப்படின்னு சொன்னா மனுஷன், தேவ தூதன், இப்படிப்பட்ட காரியங்களை ஒண்ணு மனிதர்கள், இன்னொன்னு தூதர்கள், அப்படிதான் பார்க்க முடியும். இங்கே அவன் அப்படின்னு சொல்லும்போது இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. ஏன்னா ஆண்டுடைய வருகைக்கும் அந்தி கிறிஸ்துவின் தொடர்பும் இருக்கிறது. அவர் வருகை என்று சொல்லும் போது அந்தி கிறிஸ்துவின் செயல்பாடுகள், அவனுடைய ஆட்சி காரியங்கள், அவன் எப்படியெல்லாம் இருப்பான், அவனுடைய குணம் எப்படி இருக்கும் என்பதை வேதத்தில் பல விதங்களில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல அவனுடைய குணம் என்ன? அந்தி கிறிஸ்து யார்? கிறிஸ்துவுக்கு விரோதி. கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து ஊழியம் செய்து பரலோக திட்டத்தை நிறைவேற்றினாரோ அதே போல அந்தி கிறிஸ்து என்பவன் இந்த உலகத்தில் அவனுடைய ஆவி இப்பொழுது உலகில் இருக்கிறது. இப்ப இந்த அந்தி கிறிஸ்துவை இயக்குவது யார் அப்படின்னு சொன்னால் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட லூசிபர் என்று அழைக்கப்பட்டவன் பிசாசா மாறினான். அவனுடைய 2வது ஆழ்தத்துவமாக அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட், எதிர்ப்பாளர், அவன் இந்த உலகத்தில் தோன்றுவான் என்று அறிந்திருக்கிறோம். அது இன்னும் அந்த ஆவி உலகத்தில் இருக்கிறது. அவன் இன்னும் தத்ரூபமாக எப்படி இயேசுவானவர் ஒரு 30 வருஷம் முடிவுல அவர் 3 வருஷம் ஊழியத்துல வந்து பரலோக திட்டத்தை நிறைவேற்றினாரோ அதை போல திடீரென்று அவன் வருவான். அவன் சாத்தானின் திட்டத்தை நிறைவேற்ற அவன் இந்த உலகத்தில் தோன்றுவான் என்பதெல்லாம் வசனங்களின் ஆதாரத்தில் நாம பார்க்கிறோம். இப்ப அவனுடைய குணம் என்ன? ஒன்று, அவன் எதிர்த்து நிற்கிறவன். ஆண்டவர் தீமையோடு எதிர்த்து நிற்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். அவர் எதிர்த்து நிற்பவர் அல்ல, சத்தியத்துக்காக நிற்பார். சத்தியத்தை குறித்த தவறாய் செயல்படும் போது ஆண்டவர் அதை எதிர்த்திருக்கிறார். ஏன் இப்படி தப்பா சொல்றீங்க, ஏன் இப்படி தப்பா வாழுறீங்க, ஆண்டவர் சொல்லி இருப்பார். ஆனா இவனுடைய சுபாவம் பாருங்க, அவன் எதிர்த்து நிற்கிறவனாய் இருப்பான். பரலோகத்துக்கு எதிரி, வேத வசனத்துக்கு எதிரி, ஆண்டுடைய வார்த்தைக்கு எதிரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரி, பிசாசு ஆண்டவருக்கு எதிர்ப்பானவன். அவனால் இயக்கப்படுகிற 2வது ஆழ்தத்துவமாய் வரக்கூடிய இந்த அந்தி கிறிஸ்து என்பவன் எதிர்க்கிறவனாய் இருப்பான். தெய்வீகத்தை எதிர்த்து அவன் எதிர்ப்பின் திட்டத்தை எந்த இடத்தில் வெளிப்படுத்த வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிப்பான். 2வது, தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதனை எண்ணப்படுவது எதுவோ அப்படின்னு சொல்லியிருக்கு.
அப்போ ஆராதனை தேவன் அப்படின்னு சொன்னால் இது தேவனுக்குரிய காரியம். ஆராதனை என்பது தேவனோடு சம்பந்தமானது. தேவன் என்பது பரலோகத்தின் ஆண்டவர், அவர் என்றைக்கும் இருக்கக்கூடியவர். இந்த சத்ருவானவன் கூட இந்த ஆராதனை விஷயத்தில், இந்த தேவனுக்குரிய காரியத்தில் தான் அவன் எதிர்த்து நின்று தவறானதை சிந்தித்து, ஆராதனை கூட்டத்துக்கு மேல நான் இருப்பேன், இதை குறித்து அவனை பிசாசை குறித்து நீங்க பார்க்க வேண்டுமானால் ஏசாயா 14 அதிகாரம் 12 வசனத்தில் இருந்தும் எசேக்கியேல் 28 அதிகாரத்திலும் அவன் சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம், அவன் தள்ளப்பட்ட நோக்கம், அவனுக்குள்ளே எழும்பின செயல்கள் என்னங்கிறத பார்க்க முடியும். அப்ப அதே போல அவனால் இயக்கப்படுகிற இந்த அந்தி கிறிஸ்து கூட முதல்ல எதிர்த்து நிற்கிறவனாய் இருப்பான். இரண்டாவது, அவன் தேவனுக்கு ஈக்குவலா, தேவனுக்குரிய காரியம், ஆராதனைக்குரிய காரியம், அதில் அவன் தன்னை உயர்த்துவான் என்று பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் இயேசு எந்த விதத்திலும் பிதாவின் அனுமதியோடு பூமியிலே வந்த இரண்டாவது ஆழ்தத்துவமான வார்த்தையாகிய தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்ட இயேசுவானவர், அவரை பற்றி பார்க்கும்போது அவர் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்பட்டார். எந்த இடத்திலும் தன்னை உயர்த்தினதாக பார்க்க முடியாது. ஆனால் அவர் போதனையில் ஒன்று பாருங்கள், ஒரு சின்ன பிள்ளையை நிறுத்தி மத்தேயு 18 அதிகாரத்துல பார்க்க முடியும். இந்த சின்ன பிள்ளை போல ஒருவன் தன்னை யாரு தாழ்த்துறாங்க, தாழ்மையோடு இருக்காங்க, அவங்க உயர்த்தப்படுவார்கள் அப்படின்னு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதை பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் தன்னை தாழ்த்துகிறவராய் இருக்கிறார். இந்த அந்தி கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறவன் தன்னைத்தானே உயர்த்துகிறவனாய் இருப்பான். தேவனை விட உயர்த்தப்படுதல், ஆராதனைக்கு மேல அவனை தான் வணங்க வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் அவனை குறித்து பார்க்கும்போது அடுத்த வார்த்தை பாருங்க. ஆராதனை தேவன், அவ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவன். நம்ம ஏற்கனவே சொன்னோம். மூன்றாவது, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து, தேவனுடைய ஆலயத்துல தேவனை போல உட்காருவான். அப்ப தேவனுடைய ஆலயத்துல தேவன் எழுந்தருளுகிறார், தேவன் தான் அந்த இடத்துல இருக்கிறார். ஆனா இவன் தேவனுடைய இடத்திலேயே அவன் தேவனை போல உட்காருவான். அப்ப இதுலயே உங்களுக்கு தெரியுது, சாத்தான் அவனால் இயக்கப்படுகிற ஆட்களுடைய குணங்கள், அவருடைய பேச்சுகள், அவருடைய பார்வைகள், அவருடைய செயல்கள் என்னவாய் இருக்கும் என்று. தன்னை தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பார். தன்னைத்தான் தேவனை போல காண்பிக்கிறவனாய் இருப்பான். அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து நீங்கள் தெளிவாக கொஞ்சம் புரிந்து கொள்ளணும்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 18 அதிகாரம் 8 முதல் 15 வரைக்கும் படித்து பாருங்க. ஒரு மிருகம் ஏறி வருவதாக அவனுடைய குணங்கள், அவனுடைய செயல்களை அந்த பகுதியில் 13 அதிகாரம் வெளிப்படுத்தல், அதுல நீங்க பார்க்க முடியும். தானியேல் கூட பாழாக்கும் அருவருப்பு அப்படிங்கிற தலைப்பின் அடிப்படையில் இந்த ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தானின் சதி திட்டத்தை நிறைவேற்ற வருகிற அந்தி கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து தானியேல் 7 அதிகாரத்தின் 8 வசனம், 11 வசனம், 20 வசனம், 25 வசனம், இதிலெல்லாம் பார்க்க முடியும். அதற்கு மேல மத்தேயு 24:15 ஆகிய வசனங்களில் கூட இந்த அந்தி கிறிஸ்துவின் தன்மையை குறித்து பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளின் மூலம் எச்சரிப்பு கொடுக்கிறார். அந்தி கிறிஸ்துவின் தன்மை, அவன் சீக்கிரம் வரப்போகிறான், உலகத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. எனவே ஆண்டுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படணும். இதை போல செய்தியை கேட்டு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.